வணக்க மக்களே, சட்டமும் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாக்கி இருக்கிறதாம். டிடிவி தினகரன் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவியாம், அன்புமணி கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவியாம், பாஜகவிற்கு 4 அமைச்சர்கள் பதவியாம். தேர்தலுக்கு பின் பேரம் பேச திட்டமா? தமிழகத்தில் வரக்கூடிய மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக கூட பார்க்கப்படும் சூழல்தான் தமிழக அரசியலிலே பம்பரம்போர் சூழல் கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளும். இந்த வகையில்தான் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிந்தைய அரசியல் சூழல் குறித்து தற்போது வெளியாகி வரும் தகவல் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ பகிர்வு போர்வுக்கான ஒரு அடித்தளமாக இந்த கண்டிப்பாக தேர்தல் அமையும் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் தெரிவிக்கிறதா. அதாவது அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அமமுக ஆகியவையெல்லாம் கண்டிப்பாக தலா ஒரு அமைச்சர் பதவி கேட்கலாம் என்று கூட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக 4 முக்கிய அமைச்சர்கள் இடம் வழங்க நிரப்பப்படம் செய்யலாம் என்றும் கூட அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமையும் இந்த ஆட்சியின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுக்கான பங்கு என்பதை வெறும் ஆதரவுடன் நின்று விடாமல் அதிகாரத்திலும் கண்டிப்பாக எங்களுக்கு பங்கு வேண்டும் என்றுதான் அனைத்து கூட்டணி கட்சிகளும் அழுத்தம் கொடுப்பாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படும் செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. அதிமுகவை பொறுத்தவரை தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான அதாவது 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுவது என்பது இந்த முறை ஒரு மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறதா. ஒருவேளை அதிமுக இந்த எண்ணிக்கையை எட்ட தவறினால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பதில் கடும் சிக்கலெல்லாம் எழக்கூடிய சூழல் உருவாகுமா. அத்தகைய சூழலில் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு எம்எல்ஏவும் முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக மாறுவார்கள். இது போன்ற இக்கட்டான நிலையில் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட அமைச்சர் பதவிகளை விட கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக தலைமைக்கு ஏற்படும். இது ஒரு பலவீனமான அரசாங்கத்தை உருவாக்கும் என்பதை அபாயத்தையும் காட்டுகிறதா. இந்த நிலையில்தான் தமிழக அரசிலே இந்த முறை கண்டிப்பாக தொங்கு சட்டசபை ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் விமர்சனங்களாம் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அத்தகைய சூழலில் உருவானால் கண்டிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கிய பங்காற்றும். தனித்து போட்டியிட்டு சில இடங்களை கைப்பற்றினாலும் ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை விஜய் யாரிடம் வழங்குகிறாரோ என்பதுதான் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை கண்டிப்பாக தமிழகத்தில் தீர்மானிக்கும் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமைச்சரவையில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் அல்லது அவருக்கு கட்சி முக்கிய துறைகள் வழங்க வேண்டிய நெருக்கடியும் அதிமுகவுக்கு வரலாமா. கண்டிப்பாக இதனைத் தொடர்ந்தான் இறுதியாக இந்த 2026 தேர்தல் முடிவு என்பது வெறும் வெற்றியோ தோல்வியோ அல்ல, அது தமிழகத்தின் கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கி வைக்கும் புள்ளியாக இருக்கும் என்பதும் எடப்பாடி பழனிசாமி, விஜய் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் என அனைவரும் ஒரு அதிகார மையத்தை நோக்கி நகர்வதால் தேர்தல் முடிவுக்கு பிந்தைய சில வாரங்கள் தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய திருப்பமெல்லாம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.